வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ பூரி சப்பாத்திக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை சோயா கீமா பண்ணி பார்த்துடலாமா? ஓகேங்க. நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் சோயா சக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இதுவே 3 to 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நிறைய தான் வரும். இதில் ஹாட் வாட்டர் இப்போ நான் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா இது போல் அமுக்கி விட்டுக்கிறேன். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் நிறைய தாங்க சேர்த்துட்டேன். எனக்கு நிறைய மிஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே, ஒரு பவுலுக்கு கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் 2 பேருக்குனா. நல்லா இது போல் தண்ணியை புழிஞ்சு விட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா அழுத்தி புழிஞ்சுக்கோங்க தண்ணியை. அது கூட ஒரு பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். தயிர் நல்ல 1 ஸ்பூன் நிறைய எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். பிறுன்னு மசிச்சு விடுங்க, ரொம்ப மசிச்சிடாதீங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். அது கூட சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சோன்னா பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கி விட்டு, இதை வணக்கும் போதே பூண்டு வாசனை வீடே அடிக்குங்க. வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை ஒரு வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள் சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அதே போல் பொடியாக தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா இது போல் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் நிறைய வேணுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக பாயில் ஆகிற அளவுக்கு. உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. அது கூட நான் வேக வச்சு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே சுண்ட விடுவோம். நான் காரம் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் காரம் வேணுன்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பிடும்போது இந்த சீஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, நல்லா மெல்ட் ஆகி. அவ்வளோதாங்க. பூரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.